2 நாள் மட்டும் பரவலாக கனமழை பொறுத்தவரை கணிசமாக நமக்கு தீவிரமாக போகுது. எந்தெந்த மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள் இருக்கும் என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். நீங்க நண்பர்களே மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க. இனி வரப்போகிற நாட்கள்ல நமக்கு மழை பொழிவுகள் எப்படி இருக்கும்? எந்தெந்த தேதிகள்ல நமக்கு மழை பதிவாகும்? கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள் இங்கெல்லாம் நமக்கு மழை பொழிவு எப்படி இருக்கும் என்பது குறித்து மிக தெளிவாகவும் விளக்கமாக நம்ம பார்க்கலாம். நீங்க நண்பர்களே மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். ஏன்னா இனிமே நம்ம வரும் நாட்கள்ல வெயிலுடைய தாக்கம் பகல் நேரங்கள்ல கணிசமா நம்ம அதிகரிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே சமயத்துல பனிப்பொழிவும் அதிகாலை நேரங்கள்ல சில மாவட்டங்கள்ல தொடர்ந்து தீவிரமாகிட்டு இருக்கு. எந்தெந்த மாவட்டத்தில் அதிகாலை வேளை குறிப்பாக 2 மணி முதல் 5 மணி வரை இந்த அதிகாலை நேரங்கள்ல எந்தெந்த மாவட்டத்தில் இயல்புக்கும் அதிகமான பனிப்பொழிவு இருக்கும் என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்க போறோம். நீங்க எல்லாருமே தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நம்ம சேனல்ல ஸ்டோர்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் தனியா நம்ம கொடுத்துருக்கிறோம். அது எதற்காக அப்படின்னா, உங்களுக்கு தேவையான பொருள் எல்லாமே 50%லேருந்து 90% வரைக்கும் நம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்குறோம். உங்களுக்கு தேவையான பொருள் அதில் எல்லாமே நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமான் பொருளும் ₹1 கூட நிறைய ப்ராடக்ட் வந்து நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம். மறக்காம போய் ஸ்டோர் விசிட் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான பொருள் நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரியிலும் வாங்கிக் கொள்ளலாம். தமிழ்நாடு முழுவதும் கணிசமாக பகலில் வெயில் தலை தூக்கி வரும் நிலையில் மீண்டும் கணிசமாக சாரல் மற்றும் மிதமான மழைக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த 2 தேதி மட்டும்தான் எதிர்பார்க்கிறோம். மற்றபடி எந்த தேதியிலையும் வரப்போறது கிடையாது. வருகிற பிப்ரவரி 4, 5 தேதிகளில் கடலோரங்களில் வேணா சாரல் அல்லது ஒரு லேசான மழை பொழிவுகள் இல்லை மிதமான மழை சில இடத்துல எதிர்பார்க்கலாம். மற்றபடி வந்து பெரும்பாலான இடங்களில் பகல் நேரங்களில் வெயில் கணிசமாக அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஏற்கனவே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெயிலுடைய தாக்கம் கணிசமாக நமக்கு பகல் அதிகரிச்சுட்டு வருது. இன்னும் அடுத்து வரப்போகிற இந்த பிப்ரவரி 3வது வாரத்திலிருந்து பகல் நேர வெப்பநிலை தீவிரமடைய ஆரம்பிச்சிடும். பிப்ரவரி 4வது வாரம் மற்றும் மார்ச் முதல் வாரத்திலிருந்தே உங்களுக்கு பகல் நேர வெப்பநிலையில நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அதே மாதிரி அதிகாலை நேர பனிப்பொழிவும் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். அப்போ பிப்ரவரி 4, 5 தேதிகளில் மட்டும் வட தமிழக கடலோரத்தில் இருக்கக்கூடிய சில இடங்களில் லேசான சாரல் அல்லது மிதமான மழை பொழிவுகள் இந்த 2 தேதிகளில் மட்டும்தான் எதிர்பார்க்கிறோம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இந்த 4, 5 தேதிகளில் வானம் ஓரளவு சில சமயங்களில் மேகமூட்டமாகவும் அவ்வப்போது ஒரு மழை பொழிவு ஒரு 15 நிமிடம் அல்லது ஒரு 10 நிமிடம் தான், ரொம்ப நேரம் கூட இருக்காது. ஒரு 10 நிமிடம் அல்லது ஒரு 15 நிமிடம் மட்டும் ஒரு சாரல் மழை பதிவாகிட்டு ஓய்வு கொடுத்துரும். மற்றபடி நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கிற மாதிரி கனமழை, மிக கனமழை, அதிதீவிர கனமழைக்கு இப்போதைக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடுறோம். இந்த 2 தேதியில மட்டும் கணிசமாக மழை நம்ம எதிர்பார்க்கலாம். டெல்டா மாவட்டங்களை நம்ம எடுத்து பார்த்தோம்னா தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர்ல திருச்சி, புதுக்கோட்டை எல்லாமே இயல்பு நிலை தான். எந்த இடத்துலையும் பெரிதளவுல பாதிப்புகள் அல்லது ஆபத்துகள் கிடையாது. எல்லாமே ஒரு இயல்பு நிலைக்கான வானிலை தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். டெல்டா மாவட்டங்களாகட்டும், அதே மாதிரி வட தமிழக கடலோர பகுதியாகட்டும், எல்லாமே ஒரு இயல்பு நிலையான ஒரு வானிலை தான். ஆனால் காற்றுடைய வேகத்தன்மை பொறுத்த வரைக்கும் அவ்வப்போது சில சமயங்களில் கணிசமாக மாலை நேரங்களில் அதிகரித்து காணப்படும். அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவு சற்று தீவிரமடையும். கடலோரம் மற்றும் டெல்டாவில் இயல்பான வானிலை பொறுத்த வரைக்கும் நிலவுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. டெல்டாவிலும் 4, 5 தேதிகளில் சில பகுதிகளில் சாரல் மழைக்கு எதிர்பார்க்கலாம். 10 முதல் 15 நிமிடங்கள் வரைக்கும் அதிகபட்சம் எதிர்பார்க்கப்படுது. அடுத்ததாக வட தமிழக உள் மாவட்டங்களில் மழை பொழிவு குறித்து நம்ம பேசி ஆகணும். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிக மழை பொழிவுகள் இப்போதைக்கு நமக்கு கிடையாது. தென்மேற்கு பருவமழை இந்த வருஷம் மே இறுதி மற்றும் ஜூன் முதல் வாரங்களில் தொடங்கும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கு. தென்மேற்கு பருவமழை எப்போ வந்து தொடங்குதோ அப்போதான் உள் மாவட்டத்தில் மிக கனமழையெல்லாம் எதிர்பார்க்க முடியும். அது வரைக்கும் கண்டிப்பாக மிக கனமழை உள் மாவட்டத்தில் பதிவாகாது. அப்போ மார்ச், ஏப்ரல் இந்த 2 மாதங்களிலும் பெரிதளவில் மழை பொழிவுகள் உள் மாவட்டத்தில் நம்ம எதிர்பார்க்க போறதில்லை. அப்படியே நமக்கு மழை வந்தாலும் ஓரளவு கனமழையாக சில இடங்களில் பகுதியாக ஒதுக்கி நமக்கு மழை பெய்யுமே தவிர எல்லா இடத்துலையும் மிக கனமழை புரட்டி போடாது. அப்போ நமக்கு வரப்போகிற இந்த மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த 4 மாதங்களும் உள் மாவட்டத்திற்கு மிக முக்கியமான ஒரு மாதங்களாக இந்த வருஷத்தில் நம்ம பார்க்கிறோம். இன்னும் அதற்கான நாட்கள் இருக்கு. கண்டிப்பா நம்ம சொல்றோம். தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் வெறும் கர்நாடகாவில் மட்டும் அதிக அளவு நமக்கு மழை பதிவாகிட்டு தமிழ்நாட்டுக்கு மழை வராமலாம் போக போறது கிடையாது. கேரளா மற்றும் கர்நாடகாவிலும் நல்ல ஒரு தீவிர மழை பொழிவு கிடைக்கும். அதே சமயங்களில் தமிழக எல்லையோர பகுதிகள், தமிழக கர்நாடக எல்லையோர பகுதிகள்,
தமிழக, கேரள எல்லையோர பகுதிகளிலும் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு பதிவாக ஆரம்பிக்கும். உதாரணமா நீங்க தென்மேற்கு பருவமழை தொடங்கிய பிறகு பார்த்தீங்கன்னா, தினந்தோறும் மழை பொழிய வாய்ப்புகள் இருக்கும். கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு, திருப்பூர்லாம் அடிக்கடி மழை பொழிவுகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் தென்மேற்கு பருவமழையில. அப்படிப்பட்ட மழையெல்லாம் மே மாதத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். கோடை காலங்கள்ல அவ்வப்போது வெப்பசலன இடி மழை, அதாவது நமக்கு வந்து மழை பொழிவுகள், கோடை மழை பொறுத்தவரைக்கும் இந்த வருஷம் தமிழகத்தில அருமையாக இருக்கு. ஒரு பக்கம் என்னதான் வெயில் தீவிரமாகிட்டே வந்தாலும், சட்டென்று ஒரு சில நாட்கள் நமக்கு மழை பொழிவுகளும் அதிகம் எதிர்பார்க்க முடியும். அந்த உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தற்போதைய நிலவரப்படி வானிலை என்ன அப்படின்னா, பனிப்பொழிவு மட்டும் தான் இருக்கும். இந்த பிப்ரவரி மாதத்தில உங்களுக்கான வானிலை பொறுத்தவரை பனிப்பொழிவு மட்டும் தான் ரொம்ப அதிகமாக இருக்க போகுது. குறிப்பாக கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடுல 15 டிகிரி செல்சியஸ் முதல் 17 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகாலை நேரங்கள்ல வெப்பநிலை வந்து பதிவாகும். சாதாரணமாக நமக்கு 22, 20 டிகிரி செல்சியஸ் இருந்தாலே நமக்கு லேசான ஒரு குளிர் இருக்கிறது போல தான் தெரியும். ஆனா, இப்போ நமக்கு 15 டிகிரி செல்சியஸ், 17 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறப்போ, கண்டிப்பாக அந்த குளிருடைய தாக்கம் சற்றே அதிகமாக காணப்படும். இதுவே நீங்க ஏற்காடு போன்ற மலை பகுதிகள்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கொஞ்சம் குளிருடைய தாக்கம் ரொம்பவே அதிகமா இருக்கும். நீலகிரி மாவட்டத்தில எப்படி இருக்கோ, அந்த மாரிக்கான பனிப்பொழிவுகள் மற்றும் அந்த குளிருடைய தாக்கம் ஏற்காடு பகுதிகள்ல கண்டிப்பா நம்ம எதிர்பார்க்க முடியும், உள் மாவட்ட பகுதிகள்ல. அதே மாரி மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களையும் நம்ம பார்த்தாகணும். தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் 2 பகுதிகளுமே நம்ம பேசியாகணும். நீலகிரி மாவட்டம், அதே மாரி கோயம்புத்தூர் மாவட்டம் 2 மாவட்டங்களும் அதிகாலை நேர பனிப்பொழிவு குறைய போறதில்ல. ஏற்கனவே கொடைக்கானல் போன்ற பகுதியில 6 டிகிரி செல்சியஸ் பதிவாயிட்டு இருக்கு. உதகமண்டலத்திலும் கடுமையான பனிப்பொழிவு அதிகாலை நேரங்கள்ல பார்க்க முடிகிறது. மலைப்பகுதியாகட்டும், அதே மாரி கோயம்புத்தூர் மாவட்டங்கள்ல இருக்கட்டும், நெறைய பகுதிகள்ல மேட்டுப்பாளையம், காரமடை, கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, கிணத்துக்கடவு, அதே மாரி கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதி வால்பாறை, சோலையாறு, சின்ன கல்லாறு, தேனி மாவட்டத்தில கம்பம், பெரியகுளம், போடிநாயக்கனூர் இங்கெல்லாம் பகல்ல கொஞ்சம் வெயில் வந்தாலுமே கூட, அதிகாலையில நீங்க வெளியவே வர முடியாது. தேனி மாவட்டங்கள், தென்காசி மாவட்டங்கள், நீலகிரி மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம்லாம் அதிகாலை நேரங்கள்ல அதிகமா நம்ம வெளியவே வர முடியாது. அந்த அளவுக்கு குளிருடைய தாக்கம் ரொம்ப மோசமாக இருக்கு. அதனால அடுத்து வரக்கூடிய இந்த பிப்ரவரி 2வது, 3வது வாரம் வரைக்கும் இந்த பனிப்பொழிவு தொடர்ந்து நீடிக்கும். தென் மாவட்டத்தில ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலில இயல்பான வானிலை பிரச்சனை இல்ல. ஆனா அதுவே தென் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி, உதாரணமா மதுரையினுடைய மேற்கு பகுதி, திண்டுக்கல்லுடைய மேற்கு பகுதி, விருதுநகர் மேற்கு பகுதிகள், கன்னியாகுமரியினுடைய மேற்கு பகுதி, இங்கெல்லாம் கொஞ்சம் குளிருடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். அதுதான் நம்ம சொல்லியிருந்தோம். திண்டுக்கல்லுடைய மேற்கு பகுதி, கொடைக்கானல் போன்ற இடங்கள்ல நல்ல ஒரு பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமாக அதிகாலையில காணப்படும். மிக பனிமூட்டமாக இருக்கும் நெறைய பகுதிகள்ல. உள் மாவட்டங்கள்ல கூட நமக்கு அதிகாலை நேரங்கள்ல மிதமான பனிமூட்டம் பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா நம்ம வந்து பார்க்க முடியும். கடந்த 24 மணி நேரத்தில் நமக்கு பெய்த மழை அளவு கிடையாது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான குறைஞ்சபட்ச வெப்பநிலை. ஏன்னா நமக்கு எங்கேயும் மழை வந்து பதிவாகல. நமக்கு வந்து குறைஞ்சபட்ச வெப்பநிலை மட்டும் தான் பார்க்க போகிறோம். திருத்தணியில் 16 டிகிரி செல்சியஸாக நமக்கு பதிவாகி கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான குறைஞ்சபட்ச வெப்பநிலை பொறுத்தவரைக்கும், திருத்தணியில் 16 டிகிரி செல்சியஸாக பதிவாயிருக்கு நண்பர்களே. லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.